எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்க மாவட்டமானது கோவை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு, கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ். கோயம்புத்தூர் மாவட்டம் ரொம்ப பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் இந்த மாவட்டத்துடைய கள இப்ப இருந்து கடந்த 2 தேர்தல்களாக கோயம்புத்தூர் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் தமிழ்நாடு தேர்தல்கள். போன முறை இந்த அண்ணாமலை போட்டிவிட்டாருன்றதுக்காக என்டையர் நேஷனல் மீடியா அங்கே கூஞ்சி இருந்துச்சு. இப்போ செந்தில் பாலாஜி ஒரு போல்டு டிசிஷன் கோயம்புத்தூர் தெற்குல வந்து போட்டிடுறாரு. கொங்கு மண்டலத்துக்கே தான் திமுக முகன்னு பொசிஷன் முடிச்சாங்க வந்திருக்காரு. இது செந்தில் பாலாஜியோட அந்த கண்டெஸ்ட் பண்றது இந்த கோவையின் அந்த எலெக்ஷன் தன்மையே மாறிடுச்சு. 2 சைட்லயுமே கேடர்ஸ் மத்தியில் பெரிய ஒரு ஏற்படுத்துது. அதிமுக கேடர்ஸ் ஒருவேளை வந்து ஜெயிச்சிருவாங்களோ ஜெயிச்சிடான்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. திமுக கேடர்ஸ் மத்தியிலும் ஒரு உத்வேகம் வந்திருக்கு. செந்தில் பாலாஜி இங்க வந்து கண்டெஸ்ட் பண்றாரு நமக்கு என்ன. ஸோ இது நேஷனல் மீடியா நிறைய பேர் கொண்டு அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்றத பத்தி நிறைய விவாதிச்சிருந்தாங்க. அண்ணாமலை கோயில கண்டெஸ்ட் பண்றதை விட செந்தில் பாலாஜி கண்டெஸ்ட் பண்ற தாக்கம் 100 மடங்கு அதிகம். அது நம்ம கிடைச்ச கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் அதுதான் நமக்கு தெரியுது. இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 10 தொகுதிகள். மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, தொண்டாமுத்தூர், கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, அப்புறம் வால்பாறை தனி தொகுதி. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்டுப்பாளையம் தொகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். மேட்டுப்பாளையம் அந்த நீலகிரி மலை ஸ்டார்டிங்ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் 96 தான் திமுக கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிமுக தான் வெற்றி பெற்றது எல்லா தேர்தலுமே. இங்க லாஸ்ட் டைம் திமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. டிஆர் சண்முக சுந்தரம் வந்து நல்லா ஃபைட் போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 1800 ஓட்டு வித்தியாசத்துல தான் அவர் ரொம்ப ஸ்மால் மார்ஜினில் தோத்தாரு. நாம் தமிழர் ஒரு கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் பிடிச்சாங்க, முஸ்லீம் கேண்டிடேட் போட்டு. அதெல்லாம் நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் கண்டெஸ்ட் பண்ணல எங்க கேண்டிடேட். நாம் தமிழர் அந்த ஓட் ஸ்பிரிட் மட்டும் இல்லைன்னா மேபி டிஆர் சண்முகம் வெற்றி பெற்ற மட்டும் இல்ல இங்க மாவட்டத்துக்கு அமைச்சரே இருப்பாரு. ஒரு ஸ்மால் மார்ஜின்ல அவரை இன்னைக்கு அவர் வந்து மீண்டும் போட்டியோட வாய்ப்பு கொடுக்கலன்னு கட்சி விலகிட்ட இப்போ இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்றாரு எனக்கு தகவல் இருந்தது. அது வந்து திமுக எடுத்து ஒரு ராங் டிசிஷன் தான் நினைக்கிறேன். அவ்வளோ ஏன்னா மேட்டுப்பாளையம் மாதிரி பெரிய தொகுதி 1 லட்சம் ஓட்டு எடுத்திருக்க வேட்பாளருக்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அவங்க. பட் கொடுக்காது வந்து அது இந்த இந்த தொகுதியில் ஒரு பின்னடைவு தான். இது திமுக கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக தான் இருந்தது. மீண்டும் ஒரு போட்டிட்டு இருந்தா இப்போ செந்தில் பாலாஜி கோவை தெற்குல கண்டெஸ்ட் பண்றதுக்கான இம்பாக்ட் கண்டிப்பா இங்க இருந்திருக்கும். பட் அவர் போட்டியிடாமல் போனது வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான். இங்க வந்து கவிதா கல்யாண சுந்தரம்னு ஒரு கேண்டிடேட் திமுக கண்டெஸ்ட் பண்றாங்க. அதிமுகவும் கேண்டிடேட் மட்டும் மாத்திருக்காங்க. பட் ஓகே சின்னராஜ்ன்ற ஒரு முன்னாள் எம்எல்ஏ இந்த தொகுதிக்காரர் தான். நாம் தமிழ் இந்த கோபாலகிருஷ்ணன், தாவேக்கான சுனில் ஆனந்த் கண்டெஸ்ட் பண்றாங்க. இங்க வந்து ஒக்கலிகார் பாப்புலேஷன் வந்து 25% இருக்காங்க. வெள்ளாள கவுண்டர் 23% இருக்காங்க. அப்புறம் அருந்ததி ஒரு 15% இருக்காங்க. செட்டியார் பாப்புலேஷன் கொஞ்சம் ஒரு 10% இருக்காங்க. அப்புறம் நாடார் 5% இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒக்கலிகார் கண்டெஸ்ட் பண்ணி கேண்டிடேட் போட்டிருக்காங்க. வெள்ளாள கவுண்டர் கேண்டிடேட் போட்டிருக்காங்க திமுக. வெள்ளாள கவுண்டர் கேண்டிடேட் போடுறதால அந்த ஓட்டு எடுக்க முடியுமான்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா வெள்ளாள கவுண்டர்ல ஒரு கண்டிப்பா 50% எடுத்துருவாங்க. எடப்பாடி சீஃப் மினிஸ்டர், அந்த வேலுமணி, அதெல்லாம் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதி வந்து ஒரு வெற்றி பெற வேண்டிய தொகுதி. திமுக கோட்டை வெற்றி தான் சொல்றேன். ஸோ அதிமுக இங்க மீண்டும் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சூலூர் சட்டமன்ற தொகுதி. இதெல்லாம் இந்த கொங்கு மண்டலத்திலே அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தொகுதி உடைய பெரிய அம்சம் என்னன்னா காஸ்ட் பிரேக்கப் படி பார்த்தோம்னா இங்க வெள்ளாள கவுண்டர் 50% இருக்காங்க. 50 எந்தெந்த கொங்கு மண்டலத்தில் எந்தெந்த தொகுதியில் வெள்ளாள கவுண்டர் 40% 50% தான்றாங்களோ அங்க வந்து திமுகவுக்கு ரொம்ப சிரமமாகும் அந்த பகுதி. ஏன்னா அங்க வந்து அவங்க ஏற்கனவே அந்த ஏடிஎம்கே ஒரு பொலிட்டிஷியன்ஸ் அவங்களோட கிரவுண்ட் ஒர்க் கிராஸ் ரூட்ல இருக்கும். அதை தாண்டி அவங்க ஜெயிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட்
இங்க போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து திமுக கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அவங்க உதயசூரியன் சிம்மலா கண்டஸ்ட் பண்ணாங்க. செல்வம் கலிச்சாமி கண்டஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் விபி கந்தசாமி அவர் இங்க கிட்டத்தட்ட 50% ஓட்டு எடுத்திருந்தாரு. நாம் தமிழர் இங்க இளங்கோன்னு கேண்டிடேட் போட்டு அவங்க ஒரு 14,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. மக்கள் நீதி மையம் இங்க கமல்ஹாசன் கோயம்புத்தூர்ல போட்டு இங்க எஃபெக்ட் வந்துருச்சு. அவங்க 12,000 ஓட்டு அப்படி எடுத்திருந்தாங்க. ஸோ இது விபி கந்தசாமி ஆக்சுவலி 2019 இடைத்தேர்தலில் மட்டும் கண்டஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கு. அப்ப திமுக வந்து அப்ப அன்றைய தினம் கோயம்புத்தூர்ல அவங்களோட மோஸ்ட் பவர்ஃபுல் லீடரா இருந்த பொங்கலூர் பழனிசாமி ஃபீல் பண்ணாங்க. அவங்க ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசத்துல அப்ப அந்த பொங்கலூர் பழனிசாமி நின்னே 10,000 ஓட்டு வித்தியாசம் தான் தொகுதுன்னா அப்ப இந்த தொகுதி வந்து எந்த அளவுக்கு திமுக கொஞ்சம் கஷ்டமான தொகுதி அப்படின்றது அதிமுகவுக்கு எந்த ஸ்ட்ராங்கான தொகுதி தெரியும். இப்ப வந்து விபி கந்தசாமி மீண்டும் கண்டஸ்ட் பண்றாரு. திமுக வந்து எஸ் முருகேசன் கண்டஸ்ட் பண்றாரு. அப்புறம் நாம் தமிழ் ராஜசேகர் கண்டஸ்ட் பண்றாரு. டிவிகேல இருந்து சுகுமார் கண்டஸ்ட் பண்றாரு. இது வந்து ஆக்சுவலி ஈஸியா ஏடிஎம்கே வெற்றி பெற தொகுதி. பட் ஆனால் இந்த என் முருகேசன்ற கேண்டிடேட் திமுக எஸ் முருகேசன் இந்த கேண்டிடேட் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல இது இங்கே 2 பகுதியை சார்ந்த வெள்ளலகுன்றா இருந்தாலும் இது அது எனக்கு அந்த ஏரியா நேம் சொல்ல ஒரு இவர் வந்து அந்த தொகுதியில வேற ஒரு ஏரியா இந்த ஒரு அந்த ஏரியாவில் வழக்கம் எம்எல்ஏஸ் நம்ம அங்கேருந்து கிடைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இந்த சூலூர் மெயின்லேருந்து அப்படி கிடைக்குது. ஸோ அவர் கிரவுண்ட் ஒர்க்கை சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. நல்ல எஃபெக்டிவ் கேம்பெயின் இருக்கு. விபி கந்தசாமியோட ஏஜும் கொஞ்சம் அதால இது வந்து ஆக்சுவலி திமுக இங்கே டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த தொகுதியின் தன்மை அவங்க ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெங்க்ல ஏடிஎம்கேக்குன்னு அவர் ஹெல்தி எஜ்ஜே நாங்கள் கொடுத்துருவாங்க. அடுத்து கவுண்டம்பாளையம் இது வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூருக்கு அப்புறம் அதிகம் வாக்காளர்கள் கொண்ட தொகுதி இது. இங்க இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் எப்படி இப்படின்னு தெரியல. இந்த தொகுதி வந்து இதுவும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் திமுக அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இந்த விசி ஆறுக்குட்டி 2011-16 ஜெயிச்சார். அப்புறம் அவர் வந்து 21 கண்டெஸ்ட் பண்ணல. 21 லட்சம் திமுக சென்ட் ஆகிருப்பாரு. அப்போ பிஆர்ஜி அருண்குமார் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ இங்க வந்து கடந்த 2 முறை பையா கவுண்டர் கிருஷ்ணன் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. பட் ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் இறந்துட்டாரு கொஞ்சம் உடல்நல குறைவா. ஸோ அதுக்கப்புறமே திமுக இங்க பெருசா அங்கே ஆள் இல்லாதனால பிஆர்ஜி அருண்குமார் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். அவர் கொஞ்சம் நல்லா கிரவுண்ட் பண்ணக்கூடியவர். நல்ல ரெப்யூட்டேஷன் தொகுதிக்குள்ள இருக்கு. இந்த தொகுதியில் இருக்கிற ரூரல் இது கொஞ்சம் ரூரலும் இருக்குன்றதால ரூரல் பார்ட்ஸ் நல்லா எஃபெக்டிவ் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தொகுதி வந்து திமுக காங்கிரஸ் விட்டு கொடுத்ததுலேருந்தே திமுக வந்து இந்த தொகுதியில் தான் இனிமேட் நமக்கு வராதுன்ற முடிவு எடுத்துட்டாங்கன்ற மாதிரி தான். இவ்வளோ பெரிய தொகுதி காங்கிரஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அது கவுண்டம்பாளையத்தை அதிமுக எழுதி கொடுத்துறாங்கன்னு நினைச்சேன். ஆனா காங்கிரஸ்ல இருந்து சூர்யா பிரகாஷ் அந்த இளைஞரணியிலிருந்து அவர் நல்ல எஃபெக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு இருப்போம். சொல்லி நல்ல கேம்பெயின் பண்ணிட்டு ரொம்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கஷ்டமான தொகுதி தான். ஆனா என்ன இருந்தாலும் நமக்கு கஷ்டம் எப்படி உழைச்சுமா சாதிச்சுன்னு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த யூத் இங்கிருந்து கொடுத்துருக்காங்க வாய்ப்பு. ஸோ என்னதான் இருந்தாலும் பிஆர்ஜி அருண்குமார் மாதிரி ஒரு கேண்டிடேட்டை வந்து தோற்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா அவர் ரொம்பவே கொஞ்சம் நெட்வொர்க் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் நெட்வொர்க் அமைப்பு வளம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதால இந்த தொகுதியிலையும் அதிமுக வெற்றிகரமாக சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். கோவை வடக்கு இதுவும் அதிமுக 2011-17 23 வெற்றி பெற்ற தொகுதி தான். பிஆர்ஜி அருண்குமார் 16 ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் கொண்டம்பள்ளி மாவட்டம். இப்போ கோவை தெற்கில் இருக்கிற அம்மன் அர்ஜுனன் வந்து இப்போ வடக்குல அவருக்கு வடக்குல இருந்து 21 போட்டிட்டாரு. வடக்குலயே இருந்திருக்கணும். அவர் எதுக்கு தெற்கு இப்போ போய் மாட்டிக்கிட்டாருன்னு தெரியல. ஏன்னா வடக்குலயே இருந்து தெற்குல வானதியை வந்து செந்தில் பாலாஜி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும். அவருக்கு இப்போ வானதி வந்து செந்தில் பாலாஜி கண்டெஸ்ட் பண்ற நியூஸ் தெரிஞ்சது தெரியல. அவங்க வடக்குல வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கணும் வந்திருக்காங்க. பட் ஆனாலும் வானதி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து வானதி வந்து ஒரு ஒக்கலிக்கார நினைக்கிறேன். இங்க வந்து கவுண்டர் பிளஸ் நாயுடு பாப்புலேஷன் கொஞ்சம்
சிக்னிஃபிகண்டாக இருக்கின்றதால எனக்கு ரொம்பவே ப்ளஸ் அந்த திமுக கேண்டிடேட் செந்தமிழ் செல்வன் அவங்களும் நல்ல கிரவுண்ட் ஒர்க் ஆக்சுவலி சிங்காநல்லூர் தொகுதியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த தொகுதியை கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் இந்த தொகுதி மாற்றி கொடுத்தாங்க. அவர் தந்தையார் கூட திமுகலேருந்து கண்டெஸ்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவர் நல்லாவே கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல இது இருக்கு. இந்த தொகுதியுடைய இது எடுத்து பார்த்தோம்னா கோவை வடக்கில் வெள்ளாள கவுண்டர் நாயுடு இது பெரிய ப்ரொஃபஷன். இந்த ரெண்டுமே செந்தில் பாலாஜி இன்னைக்கு தொகுதியில் அந்த எஃபெக்ட் கொஞ்சம் இங்கே இருக்கும். கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். அருந்ததி கொஞ்சம் நல்ல அவங்க கொஞ்சம் தினகரன் வச்சுனா வானதி ஒர்க் பண்ணுவாங்க. என்னதான் டஃப்பாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இங்கே திமுகவுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோவை வடக்கில் திமுக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி எஸ்பி வேலுமணி கண்டெஸ்ட் பண்ண தொகுதி. இங்க எஸ்பி வேலுமணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவலி திமுக 2006ல் ஜெயிச்சிருக்காரு. இப்போ எஸ்பி வேலுமணி பக்கத்து தொகுதியில் இந்த தொகுதியில் நினைக்கல. பட் 11க்கு அப்புறம் எஸ்பி வேலுமணி கண்ட்ரோல் தான் இந்த தொகுதி இருக்கு. அப்படியே அவர் டாமினன்ஸ் கோயம்புத்தூர் ஃபுல்லா ஒர்க் பண்றாரு. தொகுதி அவ்வளவு சூப்பரா வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு எஸ்பி வேலுமணி இந்த தொகுதிக்குள்ள பாப்புலர்னா, இந்த தொகுதியில பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இங்க ஒக்கலிகா இருக்காங்க, கவுண்டர்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் ஒரு 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 5% இருக்காங்க, அருந்தேசி சமூகம் இருக்காங்க. கடந்த முறை யோகி ஆதித்யநாத் கோயம்புத்தூர் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். வானதி ஸ்ரீனிவாசன் இதுங்க கோவை தெற்குல பிரச்சாரம் பண்ண வந்தார். அப்போ வேலுமணி தான் கொஞ்சம் ஆட்கள்லாம் அந்த மீட்டிங் அனுப்பணும். இந்த தொகுதியில் இருக்க முஸ்லிம்கள் வேலுமணி சொன்னாருன்னு போய் யோகி ஆதித்யநாத்தோட மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வேலுமணிக்கு இந்த தொகுதிக்குள்ள க்ரௌட் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. இஸ் அபவ் காஸ்ட், அபவ் ரிலிஜன். அவர் காஸ்ட் நோட் லீடரா இருக்காரு. கோயில மற்ற தொகுதியில் கூட வேலுமணியோட ஒர்க்குக்காக விட்டு வந்திருக்கு. அந்த ஸ்பேஸ் தான் இப்போ செந்தில் பாலாஜி சேலஞ்ச் பண்ணி போய் நிற்கிறாரு. இங்கன்னா அங்க திமுக ஃபீல் பண்ண கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்ன்ற மாதிரி தான். இங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 21ல் என்ன இருக்குன்னா, 21ல் எஸ்பி வேலுமணி கண்டெஸ்ட் பண்றாரு. அவருக்கு எதிராக திமுக பண்ண இந்த கார்த்திகேயன் சிவசேனாபதி அவர் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அவர் பொலிட்டிஷியன் கிடையாது. வேலுமணி பொலிட்டிஷியன் கொடுத்துருந்தோம். அவர் 35% இருக்காரு. அப்புறம் மக்கள் நீதி மையம் அவங்க கரெக்டாக அவங்க ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் போட்டு ஓட்டு பிடிக்கிறாங்க. நாம் தமிழர் கலையரசி இன்னொரு கேண்டிடேட் போட்டு அவங்க கொஞ்சம் 8000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த முறை பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணிக்கு எதிராக திமுக என்ஆர் கார்த்திகேயன் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டு நல்லா கிரவுண்ட் அப் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டிஃபிகல்ட் தான். பட் அகைன் சூலூர் மாதிரி அவங்க ஒரு பெரிய பேர் எடுத்திருக்காங்க. ஏன்னா வேலுமணி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. 3 முறையுமே 50% ஓட்டு மேல எடுத்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அவருக்கு எதிரான கொஞ்சம் நாம் தமிழர் ஒரு ராஜிபுன் ஷா அப்துல் கனி அப்படின்ற வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஃப்ரம் டிவிகே மரியராஜ் அவங்க கிறிஸ்டியன் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ திமுக என்னதான் ட்ரை பண்ணாலும் இங்க வேலுமணி இந்த தொகுதியில தோக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வேலுமணி கம்ஃபர்டபுளா இங்க ஜெயிச்சிருவார் நான் நினைக்கிறேன். அடுத்து கோவை தெற்கு செந்தில் பாலாஜி கண்டெஸ்ட் பண்ற தொகுதி. இந்த தொகுதியில 2011 பொங்கலூர் பழனிசாமி நான் சொன்ன செந்தில் பாலாஜி வார்த்தைக்கு கோயம்புத்தூர் திமுக பாப்புலர் ஃபேஸ் பொங்கலூர் பழனிசாமி இந்த தொகுதி அவர் இருந்தார். அவர் இந்த தொகுதி 2011 கண்டெஸ்ட் பண்ணாரு. ஆனா அவர் தோத்துட்டாரு. 36% இருக்கு. அப்புறம் அதிமுக துரைசாமி கேண்டிடேட் போட்டு 56% ஓட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து 16ல் அம்மன் அர்ஜுன் அவர் 38% ஓட்டு வச்சுக்கிறாரு. இப்போ மயூரா ஜெயக்குமார் காங்கிரஸ் அவர் கொடுக்குறாங்க 16 வாய்ப்பு. அவர் 27% எடுக்கிறாரு. வானதி ஸ்ரீனிவாசன் அப்போ 20% இருக்கு. ஸோ பாஜகவுக்கு அங்கே கொஞ்சம் ஓட்டு இருக்கு. அடுத்து 21ல் வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஐடியலி அம்மன் அர்ஜுனன் வானதி ஸ்ரீனிவாசன் சேரும்போது அது 60% 38% தான் வருதுன்னா, அப்போ அதிமுகவுக்கு ஒரு 6 முஸ்லிம்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் வெளில போயிருக்கு. ஸோ அது பெரிய பாயிண்ட். அப்புறம் கமலஹாசன் இங்க அவர் அவர் 31% எடுத்திருக்காரு. 33% எடுத்தாரு. திமுக எதிர்த்து அவர் எடுக்கிற விஷயம். மயூரா ஜெயக்குமார் மீண்டும் ஒரு 42,000 ஓட்டு 27% எடுத்தாரு. நாம் தமிழர் அப்துல் வஹாப்னு ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க லாஸ்ட் டைம். இப்போ பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நிக்கிறாரு. அவருக்கு எதிராக அம்மன் அர்ஜுனன் நிக்கிறாரு. நாம் தமிழ் பேரறிவாளன் நிக்கிறாரு ஒரு கேண்டிடேட்.
இவங்க டிவிகேல செந்தில்குமார் நினைக்கிறாங்க. இந்த தொகுதியோட தன்மை என்னன்னா, இங்க பெரிய பிரச்சனை திமுகவுக்கு இங்க வந்து சிக்னிபிகன்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்காங்க. 20% முஸ்லீம் இருக்காங்க. இந்த கோவை போனா கொஞ்சம் போலரைசேஷன் எஃபெக்ட் இருக்கு அங்க. அதனால தான் அந்த அதெல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் பிரசன்ஸ் காரணமே முஸ்லீம் கொஞ்சம் பிரசன்ஸ் அதிகம். அந்த ஒரு குண்டுவெடிப்புல கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஆகி கொஞ்சம் போலரைசேஷன் ஆயிருக்கு. அப்புறம் நாயுடு சமூகம் அதிகம் இங்க. அவங்க ஒரு 10% இருக்காங்க. ஆதி திராவிடர் இங்க ஒரு 9% இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. வேளாளர் ஒன்று இருக்காங்க. ஸோ சிட்டின்றது எல்லா தரப்பு மக்களும் இருக்குன்றதால இவங்க எல்லாருமே இப்போ எப்படி தொண்டாமுத்தூர்ல வேலுமணி பின்னாடி தள்ளுவாங்க, அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு இங்க தள்ளுவாங்க. செந்தில் பாலாஜி இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாரு. இன்ஃபேக்ட் அதிமுக கேண்டிடேட்ஸ் செந்தில் பாலாஜி கண்டெஸ்ட் பண்ணதே ஒரு மாதிரி அவர் பயத்திலே சுத்துறாருன்ற மாதிரிலாம் அங்கே உள்ளுக்குள்ள இருந்த கணக்கு வருது. பட் அவரும் நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் அம்மன் அர்ஜுனன். கரூர்காரங்க விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க. பட் கோயில் தெற்க பொறுத்தவரை நீங்க வெளி மாவட்ட ஆளுங்க கூட இங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புள்ள ஒரு தொகுதி தான் கோயில் தெற்கு. செந்தில் பாலாஜி இங்க கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவார் தான் நினைக்கிறேன். அடுத்து சிங்காநல்லூர் தொகுதி. சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை இப்ப அதிமுக சிட்டிங் சீட்டு. அங்க வந்து என்னன்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருக்கிற கொஞ்சம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அர்பனாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இது ஒன்று. இதில் வந்து என்னென்னா இப்போ சிட்டிங் அங்கே வந்து கேஆர் ஜெயராமன் அவர் ஜெயிச்சிருந்தார். அது 2016 சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் முழுக்க திமுக ஜெயிச்ச ஒரே தொகுதி இந்த தொகுதி தான். நான் கார்த்திக் ஜெயிச்சிருந்தாரு. 21 அவர் ஜெயிச்சிருக்க வேண்டியது. பட் மக்கள் நீதி மையம் அவர் மகேந்திரன் கண்டெஸ்ட் பண்ணி ஓட் ஷூட் பண்ணாரு, வெற்றி வாய்ப்பு இழந்தாரு. ஸோ இங்கே கேஆர் ஜெயராமன் 40% எடுத்தாரு 21. அப்புறம் நான் கார்த்திக் 34%, மக்கள் நீதி மையம் இந்த மகேந்திரன் 18% எடுத்திருந்தாரு. இப்போ வந்து சர்ப்ரைசிங்லி இந்த தொகுதி திமுக தான் ஒர்க் பண்ணாங்க. செந்தமிச்செல்வன் நீங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனால் அவருக்கு அவரை கோவை வடக்கு மட்டும் இந்த தொகுதியை காங்கிரஸ் கொடுத்துங்க. காங்கிரஸ்ல இருந்து ஸ்ரீநிதி நாயுடு தொகுதி கேண்டிடேட் பண்றாங்க. இவங்க வந்து ஏன்னா 2021 மக்கள் நீதி மையம் சார்பாக வால்பாறையில் இருந்தாங்க. அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க ஸ்ரீநிதி நாயுடு. நாம் தமிழர் இருந்து நேருஜி கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் டிவிகே இருந்து கிரி பிரசாந்த். ஓகே, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஐடியலி திமுக ஸ்ரீநிதி நாயுடு டெக்னிக்கலி ஜெயிக்க வேண்டிய தொகுதி. ஏன்னா கேஆர் ஜெயராமன் வந்து ஒரு விரல கவுண்டர். இவங்க ஸ்ரீநிதி நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ நாயுடு பாப்புலேஷன் இங்கே அதிகம். லார்ஜ் கம்யூனிட்டி நாயுடு தான். நாயுடு பாப்புலேஷன் 25% இங்கே இருக்கு. அதுக்கடுத்து வெள்ளாள கவுண்டர் 21%. அது ஆதி திராவிடர் அவங்க 10%. ஸோ இவங்க அந்த நாயுடு கன்சல்டேஷன் இவங்க பண்ணணும். பட் ஆனால் கேஆர் ஜெயராமன் வந்து லாஸ்ட் 1 year வந்து எஃபெக்டிவா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நலத்திட்டங்கள் நிறைய செய்ததால அவருக்கு வந்து எல்லா செக்ஷன்ஸ்லையுமே சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்வை இருக்கு. ஸோ இப்போ ஓவர்வெல்மிங் சப்போர்ட்ல அவர் கேஆர் ஜெயராமன் ஜெயிப்பார்ன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ கூட அதிமுக கேண்டிடேட் செந்தில் பாலாஜி வந்தப்புறம் எல்லாம் ஒரு எஃபெக்டிவா பல கேண்டிடேட்ஸ் வந்து என்னதான் அது இம்பாக்ட் இருக்குமான்னு பயத்தில் இருக்கும்போது இவர் ஒருத்தர் தான் இங்கே கான்ஃபிடண்டா இவரும் எஸ்பி வேலுமணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்பி வேலுமணிக்கு அப்புறம் இவர் தான் இப்போ கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் பவர்ஃபுல்லான ஏடிஎம்கே லீடர் ஒர்க் பொட்டன்ஷியல் அவர் அப்படின்ற மாதிரி டாக்டா இருக்கு. ஸோ கேஆர் ஜெயராமன் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவார். அடுத்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி. கிணத்துக்கடவை பொறுத்தவரை இங்க லாஸ்ட் டைம் திமுக வந்து ஒரு ரொம்ப ஸ்மால் மார்ஜின்ல வெற்றி வாய்ப்பு இருந்தாங்க. இங்க வந்து அஸ்வின் குறிஞ்சி பிரபாகர்ன்ற ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாரு. இங்க அவருக்கு எதிர்த்து முன்னாள் அமைச்சர் தாமோதரன் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் 44% ஜெயிச்சார். குறிஞ்சி பிரபாகர் 43% ஜெயிச்சார். 2000 ஓட்டு வித்தியாசத்துல எடுத்துட்டாரு. மக்கள் நீதி மையம் வந்து சிவா கண்டெஸ்ட் பண்ணி அவர் 14,000 ஓட்டு எடுத்திருந்தார். அப்புறம் நாம் வந்து உமா ஜெகதீஷ் கண்டெஸ்ட் பண்ணி இவங்க 11,000 ஓட்டு எடுத்தாங்க. ஸோ ஐடியலி இப்போ மேட்டுப்பாளையம் மாதிரி தான் இதுவும். நீங்கள் அந்த குறிஞ்சி பிரபாகருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருந்தா கொஞ்சம் வெற்றிகரமாக இருந்திருக்கும். பட் நீங்கள் வந்து புதுசாக இப்போ சபரி கார்த்திகேயன் ஒரு கேண்டிடேட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க திமுக. அவங்க வந்து எந்த அளவுக்கு இங்கே ஜெல்லாரன்னு ப்ராப்பர் இன்புட்ஸ் கரெக்டாக கிடைக்குது. தாமோதரன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக டீசெண்டாக இருக்குங்க அவர் நல்ல நேமு. பானுப்பிரியா செந்தில்குமார் எல்லாம் கொஞ்சம் நாம் தமிழர் கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் விக்னேஷ் டிவிகே வந்து டிவிகேயோட இம்பாக்ட் இந்த பகுதியில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு தான் நான் நம்புறேன். இது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் இங்க சோஷியல்
கோலிஷன்ஸ் எப்படி பார்த்தோன்னா இங்கேயும் 40% வெள்ளாள கவுண்டர் இருக்காங்க. அருந்ததியர் ஒரு 30% இருக்காங்க. இது இல்லாமல் முதலியார், செட்டியார், முஸ்லிம் இவங்கெல்லாம் கொஞ்சம் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இங்கே தாமோதரன் மீண்டும் வெற்றி வர வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக ஜெயிக்க வேண்டிய தொகுதி சம்வேர் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி. பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி வந்து இந்த முறை திமுக கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கண்டஸ்ட் பண்ணுறது. 21 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த தொகுதியும் நீங்கள் 96 அப்புறம் திமுக வெற்றி பெற்றார். பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் இங்கே ஜெயிச்சு எம்எல்ஏ இருக்காரு. இங்கே வந்து அவர் கடந்த 2 முறையும் வெற்றி பெறும்போது 45% ஓட்டு அவர் மேலே எடுத்து ஜெயிச்சிருக்காரு. அந்த முறை திமுக சேர்ந்த வரதராஜன் கண்டஸ்ட் பண்ணி அவர் அவரும் ஒரு ஸ்மால் 1500 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தாரு. அப்புறம் சதீஷ்குமார் இங்கே மக்கள் நீதி மையம் கண்டஸ்ட் பண்ணி 7500 ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் லோகேஸ்வரி அவங்க கண்டஸ்ட் பண்ணி அவங்களும் 10,000 ஓட்டுக்கு மேலே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி ஜெயராமன் மீண்டும் கண்டஸ்ட் பண்றாரு. நித்யானந்தம் இவர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கண்டஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழர் செந்தில் தாவை கலந்து ராமநாதன் கண்டஸ்ட் பண்றாங்க. இங்க வந்து என்னன்னா இந்த தொகுதியை பொறுத்த வெள்ளாள கவுண்டர் பாப்புலேஷன் ஜாஸ்தி, 35% இருக்காங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து ஒரு செட்டியார். ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் அருந்ததியர் சமூகம் இங்கே வந்து சிக்னிஃபிகண்டாக இருக்காங்க. செட்டியார் சமூகம், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி ஒரு நல்ல கேண்டிடேட், நல்லா திமுக ஃபைட் பண்ணால் வெற்றி பெறக்கூடிய தொகுதினா அருந்ததியர் அருந்ததியர் சமூகம்னு ஓரளவு சப்போர்ட் திமுக இருக்கு. இவங்க கோகிலாமணி கண்டெஸ்ட் பண்ணாங்களா, அவங்களோட காண்டிடேச்சர் வந்து சுத்தி இருக்க தொகுதியும் நல்ல ஒரு குட்வில் திமுக கொண்டு வந்திருக்கு. அருந்ததியர் சமூகம் இருக்கு. இவர் கவுண்டர் சமூகம், இவர் பொள்ளாச்சி ஜெயராமன் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாரு. இப்போ அங்க இருக்க லோக்கல் கவுண்டர்ஸ்னு வேற நம்ம கவுண்டர் ஒருத்தர் ஜெயிச்சா அப்படி இருக்கணும்னு யோசிச்சு. ஸோ இங்க நல்ல ஃபைட்டு கொடுத்துட்டு இருக்கா நித்யானந்தம்ன்ற மாதிரி தான் எனக்கு தகவல் வருது. ஸோ ஒரு க்ளோஸ் ஃபைட்டா தான் இந்த தொகுதி இருக்கும். நான் வந்து பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு ஒரு எட்ஜு கொடுப்பேன். காரணம் வந்து இந்த தாவேகா போன்ற கட்சிகள் ஓட் ஸ்பிளிட் பண்ணலாம். ஸோ பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு நான் இங்க ஒரு எட்ஜு கொடுப்பேன். இதையாக வால்பாறை சட்டமன்ற தொகுதி. வால்பாறை தொகுதி வந்து கரெக்டாக சிட்டிங் ஏடிஎம்கே சீட் தான். அதோட எம்எல்ஏ அமுல் கந்தசாமி போன வருஷம் மறைந்தார். வேக்கண்டாகவே அப்படியே இருந்துச்சு. இப்போ சட்டமன்ற தேர்தல் போது அவங்க இடைத்தேர்தல் நடக்கல. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கடந்த முறை அமுல் கந்தசாமி வந்து 49% ஓட்டேஜ் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு எதிராக சிபிஐ கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஆறுமுகம் அவங்களும் 40% எடுத்தாங்க. நாம் தமிழர் கோகிலா கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மக்கள் நீதி மையம் அப்போ லாஸ்ட் இயர் வந்து செந்தில்ராஜ் கண்டெஸ்ட் பண்ணி இவங்கெல்லாம் சொற்பமான வாக்கள் தான் எடுத்தாங்க. இது கொஞ்சம் ஹில்லி ஸ்டேட் தான். இப்போ வந்து திமுக சுதாகர் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்றாரு. ஏடிஎம்கே வந்து லக்ஷ்மண சிங் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழ் வந்து உமாதேவி பெரிய பாண்டின்ற கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிகே ஸ்ரீதரன் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த தொகுதி வந்து எனக்கு திமுக ரொம்பவே கம்ஃபர்டபுளான தொகுதி தான் இது. ஏன்னா இவங்க கேண்டிடேட் வரைகிற கேண்டிடேட் அருந்ததி கன்சல்டேஷன் ஒரு வரும்போது இவங்க வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் இருக்கு இந்த தொகுதியிலையும். ஏன்னா இதுல வந்து வெள்ளாள கவுண்டர் இந்த தொகுதியில் பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மி தான். வால்பாறை பொறுத்தவரை இங்க அருந்ததியர் சிங்கிள் ஆய்ஸ் கமிட்டியா இருக்காங்க, 40% இருக்காங்க. வெள்ளாள கவுண்டர் 28% 2வது தான். 3 செட்டியார், முதலியார், கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ திமுக வந்து பறையறை போட்டு அருந்ததி கன்சல்ட் பண்ணணும்னு போயிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தெரியல. பட் அருந்ததியர் வந்து நீங்க அந்த கோகிலாமணி எஃபெக்ட்ல திமுக கொஞ்சம் ஓட்டு போட்டா திமுக ஒரு பெனிஃபிட் தான் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும். நான் திமுகவுக்கு ஒரு எட்ஜு அந்த தொகுதியில் கொடுப்பேன். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்கள் பார்த்தோம். அந்த 10 சட்டமன்ற தொகுதிகள் மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, தொண்டாமுத்தூர், கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை. இதில் மேட்டுப்பாளையம் அதிமுக, சூலூர் அதிமுக, கவுண்டம்பாளையம் அதிமுக, கோவை வடக்கு திமுக, தொண்டாமுத்தூர் அதிமுக, கோவை தெற்கு திமுக, சிங்காநல்லூர் அதிமுக, கிணத்துக்கடவு அதிமுக,
பொள்ளாச்சி அதிமுக, வால்பாறை திமுக. இந்த 10 தொகுதிகளில் 7 தொகுதிகள் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகவும் 3 தொகுதிகள் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகவும் இருக்கு. கோவை மாவட்டத்துடைய நிலவரங்களை மிக தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டம்